ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது +1 மேக்ஸில் சாப்டர் 5. அதாவது பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்டர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா சாப்டர் 5 நடத்த போகிறேன். அதே மாதிரி கனகராஜ் சார் பார்த்திங்கன்னா சாப்டர் 4 இனிமேட்டு நடத்த போகிறாரு. தேவராஜன் சார் ஆல்ரெடி செகண்ட் சாப்டர் நடத்திட்டுருக்காரு. அவர் செகண்டு முடிச்சுட்டு அப்படியே தேர்டு கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகே, செகண்ட் சாப்டர் தேவராஜன் சார் நடத்துவார். கனகராஜ் சார் 4th சாப்டர், நான் 5th சாப்டர் நடத்துகிறேன். ஓகேவா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நோட்டை வந்து செப்பரேட்டாக போடுங்க. சாப்டர் வைஸ் நோட்டு போடுங்க. ஒரு சாப்டருக்கும் ஒரு நோட் போட்டு எழுதுங்க. ஓகே, கொஞ்சம் நீட்டாக எழுதி வைங்க. ஓகே, ஸோ இனிமேட்டு கிளாஸ் இந்த மாதிரி தான் போகும். ஸோ இப்போ நம்ம சாப்டர் 5 பார்த்திங்கன்னா பைனாமியல் தியரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரியஸ். ஓகே, ஸோ பைனாமியல் தியரம் இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா இந்த சாப்டரில் நம்ம ஒரு பைனாமியல் தியரம் ஃபார்முலா ஒன்று பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பான்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லுமே பார்க்க போகிறோம். இது என்ன ஃபார்முலான்னு பார்த்திங்கன்னா a+b ஹோல் பவர் n. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா nc0 a பவர் n b பவர் 0. ஓகே, ப்ளஸ் nc1 a பவர் n minus 1 b பவர் 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ncn a பவர் 0 b பவர் n. nc0 அந்த அதே மாதிரி nc1 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸில் எழுதணும். அந்த 1 0லாம் பேஸில் எழுதணும். ncn நான் எப்படி எழுதியிருக்கணும் அந்த மாதிரி எழுதுங்க. ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா a+b ஹோல் பவர் n, இதை கொஞ்சம் ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. nc0 இதை எப்படி வந்ததுங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ nc0 a பவர் n b பவர் 0. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பாருங்கள் nc 0ல் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா nc1 a பவர் nல் ஸ்டார்ட் ஆனிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா அது டிக்ரீஸ் ஆகும், a பவர் n minus 1. அந்த மாதிரி ஒன்றுனா குறைஞ்சிக்கிட்டே வரும். a பவர் பார்த்திங்கன்னா ஒன்றுனா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். nc0 வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். b பவர் 0, அதே மாதிரி b பவர் 1, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் நீங்கள் எழுதிட்டிங்கன்னா கூட அடுத்த டேர்ம் ஈஸியாக எழுதிடலாம். இப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் பாருங்கள். இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. இது வந்து a+b ஹோல் பவர் n இருக்குது. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா a-b ஹோல் பவர் n. என்ன டிஃப்ரென்ஸ்னால் a-b ஹோல் பவர் என்னன்னா a-b ஹோல் பவர் என்னன்னா சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் வரும். அப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இந்த மாதிரி சிம்பிள் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக வரும். உங்களுக்கு ஃபார்முலா அதே தான். ஓகே, எக்ஸ்பென்ஷன் அதே தான் வரும். ஸோ பாருங்கள், nc0 a பவர் n b பவர் 0. அடுத்தது சிம்பிள் மைனஸ்ஸு. தென் nc1 a பவர் n minus 1 b பவர் 1. தென் அகைன் ப்ளஸ் nc2 a பவர் n minus 2 b பவர் 2. ஓகே, அப் டு எக்ஸெட்ரா. சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக வரதுனால இங்கே -1 ஹோல் பவர் என்னன்னு போட்டிருக்கேன். அது நமக்கு இங்கே பவர் என்ன நம்பர் வருதோ, ஈவன் நம்பராக இருந்ததுன்னா இங்கே லாஸ்ட்டாக ப்ளஸ் டேர்ம் வரும். ஆட் நம்பராக இருந்ததுன்னா இந்த இடத்துல நெகட்டிவ் வரும், மைனஸ் வந்திருக்கும் லாஸ்ட் டேர்ம். ஸோ இப்போ ncn a பவர் 0 b பவர் n. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸில் ஃபஸ்ட் கொஷின் பார்க்குறோம். எக்ஸசைஸில் 5.1ல் ஃபஸ்ட் ஆப்ஷன் எக்ஸ்பேண்ட் 2x² minus 3/x ஹோல் கியூப். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டில் வந்திருக்கு, a-b ஹோல் பவர் n, மைனஸ் ஃபார்முலாவில் வருது, a-b ஹோல் பவர் n. ஸோ இதுதான் a. 2x² வந்து ஏன்னு எடுத்துக்க போகிறோம், 3/x bன்னு எடுத்துக்க போகிறோம். இந்த பவர் 3 இருக்குல்ல, அது வந்து n. சொல்கிறது புரியுதா? 2x² ஏன்னு எடுக்கிறோம், 3/x b, பவர் 3 வந்து n. ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலா என்னது, nc0 a பவர் n b பவர் 0. ஸோ இப்போ nc0னா பாருங்கள், n இந்த இடத்துல என்னது நமக்கு 3. ஸோ இப்போ 3c0, a இந்த இடத்துல என்னது 2x². ஸோ இப்போ 2x² ஹோல் பவர் என்னென்னா அப்போ என்ன வரும், 3 வரும். அப்புறம் b பவர் 0, b என்னது இந்த இடத்துல நமக்கு 3/x. ஸோ இப்போ 3/x ஹோல் பவர் 0. ஓகே, ஃபஸ்ட்டு டைம் எழுதிட்டிங்கன்னா அடுத்த டைம் ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள்,
NC நாட் A பவர் n B பவர் 0. ஓகே, அடுத்தது என்ன வரும்? NC நாட்டுன்னு போட்டோமா, அது தட் மீன்ஸ் NC 0, பேஸில் 0 போட்டிருப்போம். அடுத்தது எப்படி எழுதலாம் நம்ம? NC1, தட் மீன்ஸ் 3C1 A பவர் n minus 1, அப்போ 2x² ஹோல் பவர் 3 minus 1 B பவர் 1. சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக வரணும்னு சொல்லியிருக்கேன். மைனஸ் வந்துட்டாலே, சென்டரில் மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ். ஃபஸ்ட் டைமுக்கு பாருங்கள் ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்குது, அடுத்தது பாருங்கள் மைனஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு, தென் அப்புறம் மைனஸு, இந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் NC1, that means 3C1 A power n minus 1, அப்போ 2x² whole power 3 minus 1, then அப்புறம் 3/x whole power 1, அது B power 1. அதே மாதிரி அடுத்த சிம்பிள் என்ன வரும் பாருங்கள், ப்ளஸ்ஸு, அடுத்தது இங்கே மைனஸு, அடுத்தது இங்கே என்ன வந்திருக்கணும் ப்ளஸ், அப்புறம் NC2னா 3C2 A power n minus 2னா 2x² whole power 3 minus 2, தென் B power 2, அப்போ 3/x whole square. அடுத்த சிம்பிள் மைனஸ் வந்திருக்கும். NCN, இது என்னென்னா பாருங்கள், இந்த 3 வர வரைக்கும் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா? பவர் என்ன இருக்குது 3, NCN வர வரைக்குமே பண்ணணும். நமக்கு ஃபார்முலா லாஸ்ட் டைமாக தானே வந்தது. ஸோ பாருங்கள் 3C3 2x² ஹோல் பவர் 3 minus 3, அடுத்தது 3/x ஹோல் க்யூப். ஓகே, ஏன்னா நமக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா பாருங்கள் NCN வர வரைக்குமே நம்ம பண்ணணும். ஸோ இப்போ பவரில் வந்து நமக்கு அங்கே என்ன வந்தது 3 வந்தது, அதனால் 3C3 வர வரைக்கும் நம்ம கொண்டுட்டு வரணும் அதை. ஸோ இது எழுதியாச்சு. ஸோ இப்போ சால்வ் பண்ணணும். இப்போ இது பார்த்திங்கன்னா சார் அது என்ன, அது 3C1 NC1 எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்ன அது அப்படின்னா தட் இஸ் அ காம்பினேஷன். காம்பினேஷன் பொறுத்த வரைக்கும் வேறு ஒன்றும் இல்லை. இப்போது NC1 இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி NC2, இங்கே நமக்கு நம்பர் யூஸ் பண்ணக்குள்ளே 3C1 3C2 இந்த மாதிரி வருது, 3C3 இந்த மாதிரி வருது. ஒரு சின்ன கண்டிஷன் பார்த்திங்கன்னா, இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்குது. இது எங்கே வருதுன்னா 4th சாப்டரில் வருது. ஸோ இது வந்து நமக்கு சார் நடத்துவார். 4th சாப்டர் நடத்தக்குள்ளே இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இப்போதைக்கு இதை எப்படி எழுதுறது, காம்பினேஷனை எப்படி எழுதுறது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா NC நாட்டோட வேல்யூ எப்பயுமே 1. ஓகே, NC நாட்டோட வேல்யூ, அதாவது NC பேஸில் 0 வந்தாலே அதோட வேல்யூ என்னது 1. அதே மாதிரி NCNோட வேல்யூவும் 1. புரியுதா? NC நாட்டோட வேல்யூ 1 தான். NCNனும் ஈக்குவல் டு 1 தான். ஓகே, இது நான் இங்கே மென்ஷன் பண்ணல, நீங்கள் எழுதி வச்சுக்கணும், சைடில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி, இந்த காம்பினேஷனை எப்படி எழுதுறது? இப்போ வந்து 3C2 இருக்குது, இதை எப்படி எழுதுறது? இப்போ இங்கே பாருங்கள், பேஸில் பார்த்திங்கன்னா என்னது 2 இருக்கா, பேஸில் 2 இருக்கா, அதாவது 2 டேர்ம் நம்ம இப்போ எழுத போகிறோம், டிக்ரீஸ் பண்ணி எழுத போகிறோம். 3லேருந்து 3 × 2, 2 டேர்ம் தான் எழுதியிருக்கேன், 3யும் 2ம் எழுதியிருக்கேன். ஏன்னா பேஸில் எனக்கு 2 தான் இருக்குது. ஓகே, அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். 3 × 2 டிவைடட் பை, இங்கே 2 இருக்கா, 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், 1 × 2. புரிஞ்சிக்க முடியுதா? இந்த காம்பினேஷனை நீங்கள் இப்படி தான் எழுத போகிறீங்க. இது ஆல்ரெடி அந்த 4th சாப்டரில் இந்த காம்பினேஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஓகே, அதனால் வந்து இது பாருங்கள் 3C2 அப்படின்னா பாருங்கள் நான் எப்படி எழுதுறேன் பாருங்கள். இங்கே பேஸில் 2 வந்ததுனால தான் நான் 2 டேர்மோடு நிறுத்திட்டேன். ஓகே, ஸோ இப்போ 3 × 2 டிவைடட் பை 1 × 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்ன வரும் 3 வரும். புரிஞ்சிக்க முடியுதா? 2 கேன்சல் ஆகிடும், 3 வரும். நான் இங்கே டைரெக்டாக போட்டிருப்பேன் ஆன்சரை. ஓகே, ஸோ இப்போ இதை சப்போஸ் வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் 3C3 இது எப்படி எழுதுறது பாருங்கள். 3 வந்திருக்கு, 3 × 2 × 1 3 வந்ததுனால் நான் 3 நம்பர் போட்டிருக்கேன், டிக்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் டினாமினேட்டரில் 1 × 2 × 3 1லேருந்து எழுதணும். டினாமினேட்டரில் எப்பயுமே 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மேலே நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்குது 3 இருக்கா, இதிலேருந்து ஒவ்வொரு நம்பராக டிக்ரீஸ் பண்ணணும். இங்கே எத்தனை நம்பர் இருக்குது 3னா அந்த 3 நம்பர் நம்ம எழுதுகிறோம். பாருங்கள், இதில் எது கேன்சல் ஆகும், 3 கேன்சல் ஆகும், 2வும் கேன்சல் ஆகுது. ஸோ இப்போ என்ன வரும்
1 தான் வருது. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் NCNோட வேல்யூ பாருங்கள், இது எல்லாமே கேன்சல் ஆகுது. 3C3 ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருந்தோம், NCN ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தோம், 1ன்னு பார்த்தோம். ஏன்னா இதுவும் சேமாக இருந்ததுன்னா, ஒரே நம்பராக இருந்ததுன்னா என்னதை எழுதிக்கலாம் நம்ம 1. என்ன ரீசன் அது, ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ அதனால் 1. அதே மாதிரி வேறு என்ன 1ன்னு சொல்லியிருந்தேன், NC நாட் ஈக்குவல் டு 1, இதோட வேல்யூ 1 தான். சரி, ஓகே, இப்போ இதை எழுதலாம். இப்போ நான் இதை எக்ஸ்பேன்ஷன் எழுதிட்டேன் நான். ஓகே, பாருங்கள் 3 வரைக்கும் 3C3 வரைக்கும் எழுதிட்டேன். 3C நாட்டு a பவர் n, அப்போ 2x² ஹோல் பவர் 3, b பவர் 0, அப்போ 3/x ஹோல் பவர் 0, மைனஸ் இங்கே வந்ததுனால சிம்பிள் நான் ஆல்டர்னேட்டிவாக போடுறேன். அப்போ அடுத்தது NC1, அப்போ 3C1, a பவர் n-1, அப்போ 2x² 3 - 1, b பவர் 1, ப்ளஸ் NC2 3C2, a பவர் n-2, 2x² 3 - 2, அப்புறம் b பவர் n, that means 3/x ஹோல் பவர் 2. அதே மாதிரி மைனஸ் NCN, ஏன்னா 3C3 வந்துடும். அடுத்தது 3C3 a பவர் n-3, என்னங்கிறது இந்த இடத்துல 3 தான், அப்போ 3 - 3, இப்போ 3/x ஹோல் பவர் 3. ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா? இந்த எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி எழுதிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இப்போ இதோட வேல்யூ தான் எழுதியிருப்பேன் நான். 3C நாட்டோட வேல்யூ என்னது நமக்கு 1, ஏன்னா என்ன சொல்லியிருந்தேன், NC நாட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ 3C நாட்டோட வேல்யூ 1. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3/x ஹோல் பவர் 0. ஸோ எனிதிங் பவர் 0 என்னது நமக்கு 1 தான். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும்தான் இருக்கும், 2x² ஹோல் க்யூப் மட்டும்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்மில். தென் மைனஸ் அதே மாதிரி 3C1 எப்படி எழுதலாம், இங்கே பாருங்கள் 3C1 எப்படி எழுதலாம், ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 3C பேஸில் 1 தான் இருக்குது, அப்போ 3/1. ஓகே, 3C2னா 3 × 2 / 1 × 2ன்னு எழுதியிருப்போம். இங்கே 3C 1 தான் இருக்குது, இப்போ 3/1, அதனால் 3 மட்டும் தான் வரும். அதனால தான் பாருங்கள் இங்கே 3 மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு சம்ங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அடுத்தடுத்து நீங்கள் ரிப்பீட்டடாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஓகே, அப்புறம் 2x² ஹோல் பவர் 3 - 1 என்னது 2, அப்புறம் 3/x ஹோல் பவர் n, தென் 3C2 2x² 3 - 2னா 1, தென் 3/2 ஹோல் ஸ்கொயர், அப்புறம் இங்கே பாருங்கள் 3C3 இதோட வேல்யூ என்னது 1, ஏன்னா என்ன சொல்லியிருந்தேன், NCN ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 2x² ஹோல் பவர் 3 - 3ன்னு வருது, 0 வந்துடும். எனிதிங் பவர் 0 என்னது 1 ஆகிடும். ஓகே, ஸோ இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. இப்போ ரிமைனிங் என்ன மட்டும் தான் இருக்கும், 3/x ஹோல் க்யூப் மட்டும் தான் இருக்கும். அதனால் அதை மட்டும் தான் எழுதியிருக்கேன். புரியுதா இந்த ஸ்டெப், புரியுதா? இந்த ஸ்டெப் புரியுதான்னு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். சால்வ் பண்ணக்குள்ள பாருங்கள் 2 க்யூபா, அப்போ 8, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா x² 8x பவர் 6. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு x கேன்சல் ஆகும், இந்த எக்ஸும் ஒரு x கேன்சல் பண்ணலாம். அப்போ ரிமைனிங் என்ன வந்திருக்கும், இங்கே கேன்சல் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி எழுதி ஸ்கொயர் பண்ணிடலாம். 4x பவர் 4 × 3/x. 3C2 எப்படி எழுதலாம்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், 3 × 2 / 1 × 2. இந்த இடத்துல 2 கேன்சல் ஆகும். அதே மாதிரி 2x², இது பாருங்கள் 3/x ஹோல் ஸ்கொயரில் இருக்குது, அப்போ என்ன வரும் 9/x². இது ஹோல் க்யூபில் இருக்குது, அப்போ 27/x³. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8x பவர் 6 மைனஸ் 4 × 3 12 × 3 36 ஒரு x கேன்சல் ஆயிரும், அப்போ x³ 36x³. அதே மாதிரி இங்கே 2 கேன்சல் ஆயிரும் பாருங்கள், 3 × 2 6 × 9 3 × 2 × 9. ஓகே, x² இந்த இடத்துல கேன்சல் ஆகிருக்கும், இப்போ ஒன்லி நம்பர் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே -27/x³. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வருது பாருங்கள், 8x பவர் 6 மைனஸ் 36x³ ப்ளஸ் 54, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 54 வரும், -27/x³. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, புரிஞ்சிக்க முடியுதா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஸோ இதை வந்து திரும்ப பாருங்கள் இந்த சம்மை, ஏன்னா ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம், நம்ம எக்ஸ்பான்ஷனில் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபார்முலா ரீகால் பண்ணுங்கள். ஓகே, இப்போது a + b ஹோல் பவர் n அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் பாருங்கள், NC0 a பவர் n
b power 0 plus nc1 a power n minus 1 b power 1. அடுத்த டைம் என்ன வரும் plus nc2 a power n minus 2 b power 2. okay, plus etc. plus ncn a power 0 b power n. ஏன்னா அந்த a பவர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது, அதனால் ஃபைனலாக ஜீரோவில் வந்துடும், என்லேருந்து ஜீரோக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த என்சி நாட்டு பி பவர் ஜீரோவும் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் ஆரம்பிக்குது, ஃபைனலாக எண்ணில் முடியும். இது a ப்ளஸ் பி ஹோல் பவர் n. இதுவே வந்து சென்டரில் மைனஸ் வந்திருந்தது, a மைனஸ் பி ஹோல் பவர் என்னென்னா சிம்பிளை நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக போடுங்க. ஓகே, இதுதான் இதோட கான்செப்ட், இந்த எக்ஸசைஸோட கான்செப்ட் இதுதான். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு சம் புரியுதான்னு பாருங்கள். இது ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்டில் எழுதுங்க, எழுதி இந்த எக்ஸ்பான்ஷனை ஒரு வாட்டி எழுதி பாருங்கள், பார்க்காம எழுதி பாருங்கள். ஓகே, அப்போ தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? பட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், அதே மாதிரி ரொம்ப ஈஸியும் கூட. ஓகே, இது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாம். இந்த எக்ஸ்பான்ஷன் மட்டும் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் எல்லா சம்மும் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான் கான்செப்டே. ஓகே, அதனால் வந்து அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சாப்டர் இது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2, செகண்ட் ஆப்ஷன். இதில் ஒன்லேயே செகண்ட் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா 2x² minus 3 root of 1 minus x² whole power 4 plus 2x² plus 3 root of 1 minus x² whole power 4. இந்த ரெண்டு டேர்மாக கொடுத்துருக்காங்க, டேர்ம்ஸ் அதே தான், பட் இங்கே சிம்பிள் இது மைனஸு, இது வந்து ப்ளஸ்ஸு, ஹோல் பவர் 4, என்னோட வேல்யூ 4, ஏபி அதே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏபி என்ன எடுத்துக்கலாம், ஏ வந்து 2x², பி வந்து 3 × root of 1 minus x², என்னோட வேல்யூ வந்து 4ன்னு எடுத்துக்க போகிறோம். ஓகே, பட் இந்த ரெண்டு எக்ஸ்பென்ஷனுமே என்ன பண்ணோம், நம்ம ஆட் பண்ணோம். நம்ம இதை நான் எப்படி எடுத்துக்க போகிறேன்னா ஏபின்னு கன்சிடர் பண்ணிக்க போகிறேன், அதை வச்சுக்கிட்டே சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் ஏபி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், a + b whole power 4, a + b whole power 4. எப்படி எழுதலாம் இதை பாருங்கள், nc0 4c0 a power 4 b power 0. பாருங்கள், பவர் 4 வந்ததுனால நம்ம எது வரைக்கும் எழுதணும், 4c4 வர வரைக்கும் நம்ம எழுதணும். ஓகே, அடுத்தது என்ன வரும், 4c1 a power 4 - 1 b power 1. ஓகே, பாருங்கள் இங்கே 0 வந்திருக்கு, அடுத்தது இங்கே 1 வரும், இங்கே 4னால் அது ஒன்றுனா அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், a பவரில் 4 - 1. இந்த b வந்து ஒன்று அதிகமாகிட்டே வரும். அதே மாதிரி அடுத்தது என்னது, 4c2 a power 4 - 2 b power 2, 4c3 a power 4 - 3 b power 3. அதே மாதிரி 4c4 a power 4 - 4 b power 4. ஓகே, அதான் இங்கே 0 வரும், ஃபைனல் டேர்ம் எப்பவுமே நமக்கு a power 0 வரும். இது வந்து a + b whole power 4. இன்னொரு கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இந்த காம்பினேஷனில் இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4c0 இருக்குது, 4c0 வேல்யூ பாருங்கள், 4c0 வேல்யூ என்னது 1. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருந்தோம், nc0 வேல்யூ என்னது 1. அதே மாதிரி ncnோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 1ன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4c0 வந்து 1 ஆகிடும். 4c1 என்ன எழுதலாம், ஒரு நம்பர் தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ 4 / 1 அது என்னது 4ன்னு தான் எழுத முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 4c2னால் எப்படி எழுதலாம், ரெண்டு நம்பர் இருக்கா, 4 × 3 / 1 × 2 இப்படி தானே எழுதுவோம். இந்த 2 கேன்சல் ஆயிரும், அப்போ என்ன வரும், 6 வருது. ஸோ 4c2ஓட வேல்யூ என்னது 6. ஸோ காம்பினேஷன் எப்படி எழுதுறதுன்னு தெரியுதா, இதெல்லாம் நீங்கள் சைடில் நோட் பண்ணிக்கணும், பென்சிலில் ரஃப் ஒர்க்கில் எழுதி வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி 4c3 இருக்குது அடுத்த டேர்மில், இங்கே இந்த இடத்துல 4c3 இருக்குது. 4c3 வந்து எப்படி எழுதுறது, இது இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 - 3 மைனஸ் பண்ணுங்கள், என்ன வருது 1 வருது. அப்படின்னா நீங்கள் ஒரு டேர்ம் எழுதுனா போதும். ஒரு டேர்ம்னால் என்னது 4/1 = என்னது 4ன்னு போட்டிங்கன்னா போதும். நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? நீங்கள் சப்போஸ் அதை எழுதினீங்கனாலும் இதே தான் வரும். 4c3க்கு எழுதுனா எப்படி எழுதலாம், 4 × 3, அதனால் 3 நம்பர் எழுதுவோமா, 4 × 3 × 1 2. பேஸில் என்ன எழுதலாம், 1 × 2 × 3.
இங்கே பாருங்கள் 3 கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும். என்ன தான் வருது? 4/1 4 தான் வரும். அது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஷார்ட்கட்டில் போட்டுக்கலாம் நம்ம. ஏன்னா 4 - 3 என்னது 1, அதனால் என்ன எழுதலாம், 4/1 போட்டால் போதும். ஓகே. அதே மாதிரி 4 - 4 0. அப்போ 4C 0 ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், 1ன்னு தான் பார்த்தோம். ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துருக்கோம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. NCNோட வேல்யூ 1ன்னு பார்த்துருக்கோம். அதனால் 4C4ம் நமக்கு என்னது 1 தான். ஸோ இந்த காம்பினேஷன் எப்படி எழுதுறதுன்னு தெரியுதா, அதுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், 4C0ஓட வேல்யூ 1, B/0 எனிதிங் பவர் 0 1. அப்போ இங்கே என்ன வந்திருக்கும், A/4 மட்டும் தான் வரும். ப்ளஸ் 4C1ஓட வேல்யூ என்னது 4, A³ B/1. 4C2 இப்போ தான் சால்வ் பண்ணோம். என்ன வந்துச்சு நமக்கு, 6 வந்துச்சு பாருங்கள். 6A² B². 4C3 என்ன வந்தது, 4 தான் வந்தது. ஏன்னா 4 - 3 1. இப்போ 4/1 எழுதினீங்கன்னா போதும், 4AB³ ப்ளஸ் அதே மாதிரி 4C4ம் 1, A/4 - 4 0 எனிதிங் பவர் 0 1. அப்போ என்ன தான் இருக்கும், B/4 மட்டும்தான் வரும். புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ இந்த A+B/4 புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி தான் சிமிலர்லி A - B/4 இது அப்படியே என்னவோ அப்படியே எழுத போகிறோம். என்ன ஒன்று, சிம்பிள் மட்டும் ஆல்டர்னேட்டிவாக வரப்போகுது. ஃபஸ்ட்டு டைமுக்கு ப்ளஸ்ஸு மைனஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஓகே. நம்ம கொஷின் என்னது நமக்கு, நான் இன்னும் ஏ வேல்யூ பி வேல்யூ நான் இன்னும் சப்ஸ்டிட் பண்ணல. n மட்டும் 4ன்னு வச்சுட்டு நான் இப்போ முதல்ல சால்வ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது சம் கொஞ்சம் பெருசாக லென்த்தாக வரதுனால இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் எழுதக்குள்ளே வந்து நோட்டை வந்து வெர்டிக்கலாக வைக்காதீங்க, நோட்டை ஹரிசாண்டலாக வச்சு எழுதுங்க. நோட்டை திருப்பி வச்சு எழுதுங்க, அப்போ தான் இது எழுத முடியும். பைனாமியல் தியரம் பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஃபார்முலா கொஞ்சம் லென்த்தாக வரதுனால நோட்டை நீங்கள் திருப்பி வச்சு எழுதுங்க, ஸ்டார்டிங்லேருந்து எழுதுங்க, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே நமக்கு என்ன கொஷினில் என்னது, ரெண்டையுமே என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். A+B/4 A - B/4 ஆட் பண்ணணும். ஸோ அப்படி ஆட் பண்ணக்குள்ளே நமக்கு என்ன வருது பாருங்கள், இது ப்ளஸ் மைனஸ் இது கேன்சல் ஆகுது, இந்த டேர்ம் கேன்சல் ஆகுது. இப்போ ரிமைனிங் என்ன வந்திருக்கும், 2A/4 6 + 6 12 A² B² ப்ளஸ் 2B/4. ஓகே, புரியுதா கான்செப்ட்டு? இதில் இருந்தும் 2 காமனாக நம்ம வெளியில் எடுக்கலாம். ஓகே, ரெண்டையுமே ஆட் பண்ணி பாருங்கள், 2 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இந்த டேர்ம் வருது. இப்போ ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறேன், நான் இந்த ஏபி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா அந்த ஒன்றுமே நம்ம என்ன பண்ணோம், 2x² 3 × √1 - x1 போட்டிங்கன்னா அது ரொம்ப லென்த்தாகவும் கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஒரு சொல்யூஷனுக்கு வந்துட்டோம், இந்த சொல்யூஷனுக்கு வந்துட்டோம். இப்போ ஃபைனலாக ஏபி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏ வேல்யூ என்னது, A வேல்யூ 2x², B வேல்யூ 3 × √1 - x². பாருங்கள், A வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், 2x² whole power 4, அப்புறம் 6A² B², அப்புறம் B/4. ஓகே, B/4 ஓகேவா? இது நானே பார்த்தீங்கன்னா நோட்டை திருப்பி வச்சு தான் நான் எழுதியிருக்கேன், அதனால் நீங்கள் இந்த மாதிரி எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், ஸ்கொயர் இது 2x² whole power 4. அப்போ என்ன வரும், 16x/8. இது என்ன வரும், 24x/4 3 √1 - x². இந்த ரூட்டை ஸ்கொயர் பண்ணக்குள்ளே பாருங்கள், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும், 3² 9 ஆகிடும். அப்போ 9 × 1 - x². புரியுதா? இது ஸ்கொயர் ரூட் என்னது நமக்கு எப்படி எழுதலாம், √1 - x² எப்படி எழுதலாம், பவர் 1/2ன்னு எழுதலாமா? நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன கிளாஸில். இதோட பவர் ஸ்கொயர், அப்போ 2 கேன்சல் ஆகிடும். அதனால் ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் வந்துச்சுன்னா கேன்சல் ஆகிடும் நமக்கு. அதே மாதிரி 3/4 81 1 - x. இது பாருங்கள், ஒரு ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகும். அப்போ இது இன்னொரு ஸ்கொயர் இருக்கும், இன்னொரு 2 இருக்கும், அதான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா? நெக்ஸ்ட்டு 2 × அப்போ 16x/8. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள், 24 × 9 216x/4 × 1 - x², 81 × நம்ம A - B² ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ A² + B² - 2AB. நமக்கு புக்கில் பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர் நிறுத்திட்டாங்க. நான் எக்ஸ்ட்ரா இந்த ஸ்டெப் போட்டிருக்கேன், இதை பாருங்கள். இது உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டேன், 81 உள்ளே மல்டிபிள் பண்ணிட்டேன். ஃபைனலாக லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன்றா எடுத்து எழுதிட்டேன். 16x/8 x/4 என்ன இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஆட் பண்ணோம்னா 297x/4 2 - 216x/6
மைனஸ் 162x ஸ்கொயரு ப்ளஸ் 81. புரிஞ்சிக்க முடியுதா? ஓகே. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து நமக்கு இது தான். ஸோ நான் வந்து 2 டேர்ம் எக்ஸ்பான்ஷன் கொடுத்ததுனால ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு ஏபின்னு வச்சுக்கிட்டு போட்டுட்டு ஃபைனலாக நான் என்ன பண்ணிட்டேன், ஏபி வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதில் 102 ஹோல் பவர் 4. 102 அதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்னா 100 + 2 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்க போகிறோம். 100 + 2 ஹோல் பவர் 4ன்னு பிரிச்சுக்க போகிறோம். 100 + 2 இப்போ நமக்கு சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி பிரிச்சிட்டோம்னா இப்போ a + b ஹோல் பவர் 4. இப்போ நம்ம எப்படி என்ன ஃபார்முலா என்னது நமக்கு a + b ஹோல் பவர் 4னா ப்ளஸில் தான் இருக்குது. nc0 a பவர் n b பவர் 0 ப்ளஸ் nc1 a பவர் n-1 b பவர் 1 ப்ளஸ் nc2 a பவர் n-2 b பவர் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஃபைனலாக லாஸ்ட் டேர்ம் ncn a பவர் 0 b பவர் n. அவ்வளோதான் ஃபார்முலா. இது நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. அந்த கான்செப்ட் வச்சு தான் நான் இப்போ எழுதியிருக்கேன். என்னது அப்போ என்ன வரும், 4c0 a வந்து 100 b வந்து 2, 100 பவர் 4 அப்புறம் b பவர் 0 ப்ளஸ் nc1. அப்போ 4c1 100 பவர் 4 மைனஸ் 1 b பவர் 1 4c2 100 பவர் 4 மைனஸ் 2 2 ஸ்கொயர். எது வரைக்கும் எழுதணும் நம்ம, 4c4 வரைக்கும் எழுதணும். 4c3 100 பவர் 4 மைனஸ் 3 2 க்யூப் 4c4 100 பவர் 4 மைனஸ் 4 2 பவர் 4 எழுதிட்டு நார்மல் சால்வ் பண்ணுறது தான். 4c0 வேல்யூ 1, அப்புறம் 100 பவர் 4 2 பவர் 0 எனிதிங் பவர் 0 1. ஓகே. ஸோ அப்போ இங்கே 100 பவர் 4. அதே மாதிரி 4c1 வேல்யூ என்னது நமக்கு ஆல்ரெடி காம்பினேஷனை பற்றி நான் சொல்லிட்டேன். 4c1 வேல்யூ என்னது 4. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 4 × 2 8. அப்போ 8 × 100 பவர் 3. அதே மாதிரி 4c2 என்ன வரும், 4 × 3 டிவைடட் பை 1 × 2 கேன்சல் பண்ணால் 2 வருது. அப்போ என்ன வருது, 6 வருது. 4c2 வேல்யூ 6 வருது. ஓகே, கான்செப்ட் புரியுதா? 6. ஸோ இப்போ 6 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, 2 ஸ்கொயரு 4 இருக்குது பாருங்கள். 6 100 ஸ்கொயர் × 4. அப்புறம் 4c3 இப்போ தான் பார்த்தோம். 4 - 3 1. அப்போ நம்ம 4/1 4 போட்டிங்கன்னா போதும். 4 × 100 2 ³ 8. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4c4 வேல்யூ 1, 100 பவர் 0 வேல்யூ 1. அப்போ 2 பவர் 4 என்ன வருது, 16. ஓகே, கான்செப்ட் புரியுதா? எழுதிட்டு பாருங்கள். 100 பவர் 4 8. அதே மாதிரி இது 6 × 4 24 × 100 ஸ்கொயர் 32 × 100 ப்ளஸ் 16. ஸோ பாருங்கள் 100 பவர் 4 அந்த 0 அப்போ எத்தனை டைம் வரணும், 20 4 டைம்ஸ் எழுதுக்கலாம். அப்போ 80 வரும். 80 போட்டிருக்கேன். இங்கே எத்தனை 0 வரும், 60 வந்திருக்கும். இங்கே 40 அப்புறம் 3200 ப்ளஸ் 16. இது எல்லாமே அப்படியே ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இங்கே சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, ஆட் பண்ணிங்கன்னா டிஜிட் கரெக்டாக ஆட் பண்ணுங்கள். அதனால தான் நான் சைடில் போட்டிருக்கேன், மாற்றி பண்ணிடாதீங்க. ஏன்னா ஜீரோஸ் அதிகமாக வருது நமக்கு. இங்கே கரெக்டாக டிஜிட் எழுதி ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும் நமக்கு. ஓகே, புரியுதா? ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டே இருக்கிறது பார்த்திங்கன்னா என்ன பார்த்துருக்கோம், அந்த பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். அதை எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அடுத்த சம் வந்து புரியும். அதோட முக்கியமாக இதை ஃபேர் நோட் போட்டு கரெக்டாக தனியாக நோட்டு போடுங்க. நம்ம நடத்துகிறது 5th சாப்டர் நடத்துகிறோம். தனியாக நோட்டு போட்டு எழுதுங்க. ஓகே, செப்பரேட்டாக இருக்கணும். 5th சாப்டர் தனியாக இருக்கணும். ஓகேவா? தனியாக ஒரு பார்ட்டாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். மார்ஜின் போட்டு நீட்டாக எழுதுங்க. கொஷின்லாம் பிளாக்கில் எழுதுங்க, ஆன்சர்லாம் ப்ளூவில் எழுதுங்க. அண்டர்லைன் பண்ணி வைங்க. ஒரு சம் முடிஞ்சு அண்டர்லைன் பண்ணுங்கள். ஓகே, அப்பப்போ எடுத்து ரீகால் பண்ணணும். அப்போ தான் அந்த 5th சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதுவுமே பார்க்காத விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் அப்புறம். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு
செகண்ட் ஆப்ஷன் இதில் 99 பவர் 4, 99 பவர் 4. ஸோ இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன்னா 100 மைனஸ் 4னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். சேம் அதே ஃபார்முலா தான். மைனஸ் வந்ததுனால நான் சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக போட போகிறேன். NC0 4C0 A பவர் 4 1 பவர் 0 மைனஸ் சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக வரணும். இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுங்கிறத நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். அப்புறம் 4C1 100 பவர் 4 மைனஸ் 1 1 பவர் 1 ப்ளஸ் அடுத்தது ப்ளஸ் 4C2 100 பவர் 4 மைனஸ் 2 1 பவர் 2 மைனஸ் 4C3 100 பவர் 4 மைனஸ் 3 1 பவர் 3 அடுத்தது ப்ளஸ் 4C4 100 பவர் 4 மைனஸ் 4 இன்ட்டு 1. ஓகே, 4C4 வரைக்கும் எழுதிட்டோம். இந்த நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், 4C0 வேல்யூ 1 1 பவர் 0 1, அப்போ 100 பவர் 4 மட்டும்தான் இருக்கும். 4C1 வேல்யூ 4, அதே மாதிரி 100 க்யூப். 4C2 வேல்யூ என்ன பார்த்தோம் 6 100 ஸ்கொயரு. 4C3 வேல்யூ 4 மைனஸ் 3 1, அப்போ 4 தான் வரும். இங்கே 4C4 1 100 பவர் 0 1, அப்போ 1 ப்ளஸ் 1 மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4னா இப்போ 80 வந்திருக்கும் நமக்கு. இங்கே 100 க்யூப்னா அப்போது 60 வந்திருக்கு. இது 60,000 400 1. ஸோ முதல்ல பாசிட்டிவ் டேர்ம்லாம் எடுத்து எழுதிக்கிறேன் நான். ஓகே, பாசிட்டிவ் டேர்ம்லாம் எடுத்து எழுதிட்டேன். பாசிட்டிவ் டேர்ம்லாம் எடுத்து எழுதி ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நெகட்டிவ் டேர்ம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் நோட்டில் கரெக்டாக எழுதி வைங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் தேர்ட் ஆப்ஷனில் 9 பவர் 7 9 பவர் 7 9 பவர் 7 நம்ம எப்படி எழுதலாம், 10 மைனஸ் 1 ஹோல் பவர் 7. ஓகே, 10 மைனஸ் 1 ஹோல் பவர் 7. ஸோ நம்ம இது வரைக்கும் எழுதியே ஆகணும், 7C7 வரைக்கும் எழுதியே ஆகணும். ஸோ சேம் கான்செப்ட் தான் பாருங்கள். 7NC0 A பவர் n B பவர் 0, அதே கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். மைனஸ் வந்ததுனால சிம்பிள் ஆல்டர்னேட்டிவாக வரணும். 7C1 10 பவர் 7 மைனஸ் 1 1 பவர் 1 ப்ளஸ் 7C2 10 பவர் 7 மைனஸ் 2 1 பவர் 2 மைனஸ் 7C3 10 பவர் 7 மைனஸ் 3 1 பவர் 3. அப்புறம் 7C4 10 பவர் 7 மைனஸ் 4 1 பவர் 4. அப்புறம் மைனஸ் 7C5 10 பவர் 7 மைனஸ் 5 1 பவர் 5 ப்ளஸ் 7C6 10 பவர் 7 மைனஸ் 6 1 பவர் 6. அடுத்தது மைனஸ் 7C7 10 பவர் 7 மைனஸ் 7 1 பவர் 1 பவர் 7. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் பார்த்திங்கன்னா 9 பவர் 7. இது ஒரு ஆட் நம்பராக வந்துச்சுன்னா லாஸ்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா நெகட்டிவில் முடியும். ஈவன் நம்பராக வந்துச்சுன்னா லாஸ்ட் டேர்ம் வந்து பாசிட்டிவில் முடியும். ஓகே, அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம சால்வ் பண்ணுறது தான். பாருங்கள், இங்கே 7C0 வேல்யூ 1, எனிதிங் பவர் 0 1, அப்போ 10 பவர் 7 மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி 7C1 வேல்யூ 7, அப்புறம் 10 பவர் 6. 7C2 எழுதியிருக்கேன் பாருங்கள், 7 இன்ட்டு 6 டிவைடட் பை 1 இன்ட்டு 2. அதே மாதிரி 7C3 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. 7C4 நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 7 மைனஸ் 4 என்ன வருது நமக்கு, 3 தான் வருது. சேம் இதே தான் வரும். என்ன ரீசன் தான் பாருங்கள், நான் 4க்கு எழுதியிருக்கேன். பட் நீங்கள் 7C3க்கு என்ன எழுதுறீங்களோ அதை எழுதுனீங்கனாலே போதும், ஏன்னா 4 கேன்சல் தான் ஆக போகுது. ஓகே, அதே மாதிரி 7C5னா 7 மைனஸ் 5 என்னது 2, அப்போ 2 டேர்ம் வர மாதிரி எழுதுனீங்கன்னா போதும். 7 இன்ட்டு 6 டிவைடட் பை 1 இன்ட்டு 2. 7C6னா 7 மைனஸ் 6 1 தான், அப்போ 7 பை 1 தான் எழுத போகிறோம். 7C7 வேல்யூ 1. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சரி எழுதிட்டேன். இப்போ 10 பவர் 7 இது கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 வரும். அப்போ என்ன வரும், 7 இன்ட்டு 3 21. இதில் இந்த 6 கேன்சல் ஆயிரும். அப்போ 7 இன்ட்டு 5 35 10 பவர் 4. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதே 35 10 க்யூபு. இதில் 21 10 ஸ்கொயரு ப்ளஸ் 70 மைனஸ் 1. ஓகே, இதில் என்ன வந்திருக்கு, 70 போடணும் நம்ம. அதே மாதிரி இருக்கு 60.
இங்கே 5 வரும், இங்கே 4 வரும். இப்போ 35,000, 2100, 70 - 1. பாசிட்டிவ் டேர்ம்லாம் நான் ஆட் பண்ணி எழுதிட்டேன். நான் பாருங்கள், பாசிட்டிவ் டேர்ம் இந்த 4 டேர்மையும் ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறேன். சாரி, இது 70, 4 டேர்மையும் ஆட் பண்ணி எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி நெகட்டிவ் டேர்ம் இதெல்லாம் ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக பாருங்கள், சப்ராக்ட் பண்ணி பாருங்கள், இந்த ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ பைனாமியல் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் போடுறோம். நீங்கள் நோட்டில் நீட்டாக எழுதுங்க, புரிகிற மாதிரி கரெக்டாக நீட்டாக எழுதுங்க. நோட்டை ஹரிசாண்டலாக வச்சு எழுதுங்க, அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நானும் அப்படி தான் எழுதியிருக்கேன், அப்போ தான் எழுத முடியாது, இல்லைன்னா ரொம்ப உங்களுக்கு நீட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 3. ஓகே, கொஷின் நம்பர் 3 பாருங்கள். யூஸிங் பைனாமியல் தியரம் இண்டிகேட் விச் த ஃபாலோவிங் 2 நம்பர் இஸ் லார்ஜர். பைனாமியல் தியரம் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக அந்த தியரம் யூஸ் பண்ணி தான் அதை சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, யூஸ் பண்ணிவிட்டேன். இந்த 2 நம்பரில் எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க. பாருங்கள், 1.01 பவரில் பாருங்கள் எத்தனை 0 இருக்குது, 6 0 இருக்குது. அதே மாதிரி அடுத்த நம்பர் என்னது, 10,000. இது 2 நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இது என்ன பண்ணி ஆகணும்னா, யூஸிங் பைனாமியல் தியரம் நம்ம அதை யூஸ் பண்ணி தான் போட்டாகணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இந்த 1.01 எடுத்துக்கிறேன். அதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன்னா 1 + 0.01 பிரிச்சுக்கிட்டேன். ஸோ பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணி போடுறேன். NC0 ஏ பவர் என்னென்னா, அப்போ 1 பவரில் பாருங்கள் 60 வரும், கரெக்டாக அதை எழுதுங்க. அப்புறம் B பவர் 0, 0.01 ஹோல் பவர் 0. அப்புறம் NC1 ஏ பவர் n-1 B பவர் 1 ப்ளஸ் NC2 ஏ பவர் n-2 B பவர் 2 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இது நம்ம ஃபுல்லாக எழுத முடியாது, அதனால் ஒரு 3 டேர்ம் ஃபார்மாலிட்டி எழுதிட்டு ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போட்டுட்டேன். ஸோ இப்போது இது என்ன வரும், இது C0னா இதோட வேல்யூ 1. அப்புறம் 1 பவர் 1 நம்ம எத்தனை டைம் 1 பவர் எனிதிங் என்ன தான் வரும், 1 தான் வரப்போகுது. அதே மாதிரி இது 0.01 ஹோல் பவர் 0 எனிதிங் பவர் 0 1. ஸோ இந்த ஃபஸ்ட் டேர்முக்கு என்ன தான் வரப்போகுது, 1 மட்டும்தான் வரப்போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா 60 போட்டிருக்கேன். 1 பவர் எனி நம்பர் 1 தான், 0 × 0.01 பவர் 1 இருக்குது. அதே மாதிரி இதை அப்படியே எழுதிட்டேன், இன்ட்டு 1 பவர் இது 1 தான். அதே மாதிரி 0.01 ஹோல் ஸ்கொயரு. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நம்ம ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம், இது ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ண தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் இது பாருங்கள், இந்த நம்பரால் இந்த 0.01 மல்டிபிள் பண்ணிங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது டெசிமலில். அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 தான் வரும். ஓகே, ப்ளஸ் இதை நம்ம எழுத வேண்டாம், என்னென்னு எழுதிக்கலாம்னா சம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ், ஏன்னா ப்ளஸில் தானே வருது, சம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ். இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருது நமக்கு, இது ரெண்டையுமே ஆட் பண்ணிங்கன்னா 10,001 ப்ளஸ் சம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் வருது. நமக்கு என்ன கொஷின், இந்த டேர்மும் 10,000ஓட 2ல் எது பெரிய நம்பர்னு கேட்குறாங்க. நம்ம இப்போ இதை மட்டும் தான் எடுத்துகிட்டு சால்வ் பண்ணிகிட்ருக்குறோம். சால்வ் பண்ணக்குள்ளே இது என்ன வருது, ஃபஸ்ட்டு டேர்மே 10,001 வந்துடுச்சு, அதுக்கப்புறம் சம் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது என்ன தான் இருக்கும், 10,000ஓட அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ 1.01 ஹோல் பவர் 160 போட்டிருக்கோம், கிரேட்டர் தென் 10,000. இதை விட இந்த நம்பரு அதிகம். புரியுதா? நம்ம இது ஃபுல்லாக சால்வ் பண்ணல, ஒரு 2 டேர்ம் எடுத்துகிட்டு நம்ம சம் பாசிட்டிவ் டேர்ம்னு போட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகே, அப்ராக்சிமேட்டாக சொன்னோம்னா போதும். கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த மாதிரி சம்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக எழுத முடியும் நீங்கள். ஓகே, இந்த நெக்ஸ்ட்டு question number 4. Find the coefficients of x power 15 in x square plus 1/x³ whole power 10. ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக போடலாம். நான் எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன். இது புக்கில் இருக்குது நமக்கு. ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா இது TR+1 ஈக்குவல் டு, அதாவது R+1th டேர்மோட ஃபார்முலா இது. TR+1 ஈக்குவல் டு NCR a பவர் n - r
பி பவர். ஏன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸ்பான்ஷன் கேட்கல, நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15. எக்ஸ் பவர் 15ஓட கோஎஃபிஷியன்ட் என்னென்னு கேட்குறாங்க. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டேர்மாக நமக்கு கிடைக்கும். அதில் எக்ஸ் பவர் 15ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது கொஞ்சம் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக போட முடியும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், என்சிஆர் ஏ பவர் என் மைனஸ் ஆர் பி பவர் ஆர். இந்த இடத்துல n வந்து 10. ஓகே, அதே மாதிரி ஏ என்னது நமக்கு எக்ஸ் ஸ்கொயரு, பி என்னது 1/x³. பி வந்து 1/x³. ஸோ அதுதான் நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகே, n வந்து 10, அப்போ 10CR, ஏ வந்து x², அப்போ x² ஹோல் பவர் 10 மைனஸ் ஆர், பி 1/x³. இது பார்த்தீங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணுறேன், இந்த 2 அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், 20 மைனஸ் 2r, எக்ஸ் பவர் 20 மைனஸ் 2r. இதை மல்டிபிள் பண்ணோம்னா, உள்ள மல்டிபிள் பண்ணோம்னா 1 பவர் ஆர் 1 தான் வரும். அப்போ 1/x பவர் 3r. இது எக்ஸ் பவர் 3r மேலே நியூமரேட்டர் கொண்டு போனோன்னா என்ன வரும், எக்ஸ் பவர் மைனஸ் 3r. ஸோ இது பாருங்கள், பேஸ் காமனாக இருக்குது, பவரை நம்ம ஆட் பண்ணி எழுதலாம். அப்போ 10CR எக்ஸ் பவர் 20 மைனஸ் 2r மைனஸ் 3rனு வரும். அப்போ 10CR எக்ஸ் பவர் 20 மைனஸ் 5r. புரியுதா? ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, நம்ம கொஷினில் எக்ஸ் பவர் 15ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன வந்திருக்கு, எக்ஸ் பவரில் என்ன வந்திருக்கு நமக்கு இப்போது 20 மைனஸ் 5r. இதையும் நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, எக்ஸ் பவர் 15, அந்த 15 இது ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணி எழுதுகிறோம். ஈக்குவல் பண்ணக்குள்ள 20 மைனஸ் 15 இந்த பக்கம் வந்துட்டேன். 15 ஈக்குவல் டு 5r, 5 ஈக்குவல் டு 5r. அப்போ ஆர் ஈக்குவல் டு 1. ஓகே, ஏன்னா ஆர் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணால் தான் நமக்கு இங்கே என்ன வரும் பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணால் தான் என்ன வரும், 20 மைனஸ் 5 15 கிடைக்கும். எக்ஸ் பவர் 15ஓட கோஎஃபிஷியன்ட் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஆரோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இந்த டேர்மில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ டிஆர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 10C1 எக்ஸ் பவர் 20 மைனஸ் 5. அப்போ எக்ஸ் பவர் 15. அப்போ எக்ஸ் பவர் 15ஓட கோஎஃபிஷியன்ட் என்ன கிடச்சிருக்கு நமக்கு, 10. இந்த இடத்துல ஆர் போட்டிங்கன்னா என்ன, ஆருக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன வரும், 1 + 1னா என்ன வரும், 2 வருது. செகண்ட் டைமில் தான் நமக்கு எக்ஸ் பவர் 15 வந்து அதோட கோஎஃபிஷியன்ட் 10ன்னு கிடைக்குது. ஓகே, கான்செப்ட் புரியுதா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 15 ஈக்குவல் டு 10. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், பர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஜென்ரல் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சொல்கிறது புரிஞ்சிக்க முடியுதா? கோஎஃபிஷியன்ட்டுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 அண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இன் x² மைனஸ் 1/x³ ஹோல் பவர் 6. இங்கே ரெண்டு கேட்குறாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 6ம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² ரெண்டுமே கேட்குறாங்க. சேம் அதே மெத்தட் தான். நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், TR + 1 ஈக்குவல் டு அந்த ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா எழுத போகிறோம். NCR A பவர் n மைனஸ் ஆர் B பவர் ஆர். ஸோ A வேல்யூ வந்து x², B வேல்யூ 1/x³. பவர் வந்து 6, என்னோட வேல்யூ 6. ஸோ அப்போ 6CR ஏ வேல்யூ x² ஹோல் பவர் 6 மைனஸ் ஆர். பி என்னது, இந்த இடத்துல நெகட்டிவ் வந்திருக்கு, மைனஸில் வந்திருக்கு. ஸோ மைனஸில் வந்தாலும் நீங்கள் நெகட்டிவாகவே எடுத்துக்கோங்க, மைனஸ் 1/x³ எடுத்துக்கோங்க இந்த இடத்துல. பி வேல்யூ மைனஸ் 1/x³. ஓகே, ஸோ இப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும், எக்ஸ் பவர் 12 மைனஸ் 2r. இது மைனஸ் 1 பவர் ஆர் டிவைடட் பை எக்ஸ் பவர் 3r. புரியுதா? இப்போது 6CR இது பாருங்கள், இது டினாமினேட்டர் எக்ஸ் பவர் 3r இருக்குது, மேலே நியூமினேட்டர் கொண்டு போனோம்னா மைனஸ் 3r. அப்போ 12 மைனஸ் 2r மைனஸ் 3r. எக்ஸ் பவர் தனியாக எழுதிட்டேன், மைனஸ் 1 பவர் ஆர் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் பவர் 12 மைனஸ் 5r இன்ட்டு மைனஸ் 1 பவர் ஆர். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் ஈக்குவல் பண்ணுறேன். என்ன வந்திருக்கீங்க, எனக்கு எக்ஸோட பவர் 12 மைனஸ் 5r. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 6 கேட்டிருக்காங்க. அப்போ 12 மைனஸ் 5r ஈக்குவல் டு 6 ஈக்குவல் பண்ணுறேன். இப்போ 12 மைனஸ் 6 ஈக்குவல் டு 5r. அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு, 6/5. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 6/5 வரக்கூடாது, நமக்கு ஒரு இன்டிஜராக தான் வரணும், ஒரு முழு நம்பராக தான் வரணும். இந்த மாதிரி ரேஷனில் ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது. ஓகே, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஏன்னா ஏதோ ஒரு டேர்மாக தான் இருக்க போகுது.
எக்ஸ் பவர் சிக்ஸுங்கிறது ஏதாவது ஒரு டேர்மாக தான் இருக்கும், ஏதாவது ஒரு டேர்ம், ஒரு ஃபோர்த் டேர்மு இல்லைனா ஃபிஃப்த்து டேர்மோட கோஎஃபிஷியன்ட். இப்போ நமக்கு என்னது எக்ஸ் பவர் சிக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு அப்படின்னா அது ஒரு டேர்ம் அந்த இடத்துல, அது நமக்கு ஃப்ராக்ஷனில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ அதனால் எக்ஸ் பவர் சிக்ஸ்த் டேர்ம் இஸ் நாட் பாசிபிள். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் சிக்ஸ் நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகே, தென் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க நமக்கு, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேட்குறாங்க. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயரை சால்வ் பண்ணி பார்க்கலாம். தட் மீன்ஸ் இந்த 12 மைனஸ் 5r ஈக்குவல் டு 2 போட்டு பார்க்கலாம். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு, 10 மைனஸ் 5r, அப்போ r ஈக்குவல் டு 2. r ஈக்குவல் டு 2 இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6c2 12 மைனஸ் 5 10 மைனஸ் 1 ஹோல் பவர் 2. 6c2 எப்படி எழுதலாம், 6 இன்ட்டு 5 டிவைடட் பை 1 இன்ட்டு 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வருது, 3 15 வருது. இப்போ 15 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், அது ப்ளஸ் ஆகிடுது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருது, 15. ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. ஓகே, கான்செப்ட் புரியுதா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் சிக்ஸை நம்மளால் ஃபைண்ட் பண்ண முடியாது. பட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வருது, 15 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இதையும் நீங்கள் நோட்டில் நீட்டாக எழுதி வைங்க, நோட் பண்ணி வைங்க. ஓகே, ஸோ இந்த கம்ப்ளீட்டாக இனிமேட்டு நம்ம ஒவ்வொரு வீக்குமே 5th சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு வீக் நடத்துகிறதையுமே அப்பப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், புரியுதான்னு செக் பண்ணணும். ஏதாவது டவுட்னா எனக்கு கூப்பிடுங்க. என் நேம் ஹரிஹரன், தெரியும்னு நினைக்கிறேன், ஃபோன் நம்பர்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது டவுட்னா எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக ஏதாவது இதில் டவுட் வரும். ஏதாவது யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். இதை நீட்டாக கொஞ்சம் நோட்டில் ப்ரெசன்டேஷன் பண்ணி வைங்க, நீட்டாக எழுதி வைங்க. நான் இப்போ எப்படி நான் எழுதி இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கணும், ஃபேர் நோட்டு. ஓகேவா, ஓவர் இட் இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக எழுதி வைங்க. ஓகே, தேங்க்யூ.